ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நான் என்ன விதமான உண்டியல் சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். 2026 தொடங்கினதுலேருந்து நம்ம ஒரு 3 விதமான உண்டியல் சேவிங்ஸை சேலஞ்சாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த சேலஞ்சு டே 13th இன்னைக்கு. அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்கிட்ட வேறு என்ன விதமான உண்டியல் சேவிங்ஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டைரியில் தான் நான் டெய்லியும் பட்ஜெட் எழுதிட்டுருக்கேன். இது இன்னொரு நாள் நான் காட்டுறேன். ஜனவரி மந்தில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த டைரியில் தான் எழுதுவேன். அதே மாதிரி அந்த இயர் முடிகிறப்ப நான் திரும்ப பார்த்து அதை செக் பண்ணிக்குவேன். ஸோ டெய்லி என்னென்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றத இந்த டைரியில் தான் எழுதிட்டுருக்கேன் நான். இது 2025 வாங்கினது. அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்போலேருந்து. இதை இன்னொரு நாள் வீடியோவில் காட்டுறேன். நான் பண்ணுற 3 விதமான உண்டியல் சேவிங்ஸ் எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த உண்டியல் வந்து 10 rupees காயின் மட்டும் போட்டு வைக்கிறதுக்காக. இது 100 ரூபா நோட்டு போடுறதுக்காக இந்த உண்டியல் வச்சுருக்கோம். இது வந்து கேலண்டர் சேமிப்புக்கு தான். இந்த கேலண்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வீடியோ லாங் வீடியோலையும் போட்டிருப்பேன், ஷார்ட் வீடியோலையும் போட்டிருப்பேன். நம்ம சேனலில் பண்ணுற 3 விதமான உண்டியல் சேவிங்ஸ் வந்து 2026 எது பண்ணுறோன்னா இந்த 3 உண்டியல் தான். இதில் ஃபஸ்ட்டு கேலண்டர் சேமிப்பு. இந்த உண்டியல் கேலண்டர் சேலஞ்ச் 2026 சரிங்களா. இந்த கேலண்டர் சேமிப்புக்கு தான் நம்ம வந்து கேலண்டர் யூஸ் பண்ணுறோம். மந்த்லி கேலண்டர் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை ரிவர்ஸில் இருந்து அப்படியே அமௌண்ட் போட்டுட்டு வரேன். இப்போ 1ஆம் தேதி அன்றைக்கி 31 ரூபா 31 ரூபி நான் உண்டியில் போட்டேன். இதில் அது மாதிரி ரிவர்ஸில் அப்படி பண்ணிட்டு வரோம். ஏன்னா நம்ம மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நம்மள்கிட்ட காசு நிறையாவே இருக்கும். மந்த் எண்டு முடியறப்ப கொஞ்சம் கையில் காசு கம்மியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ரிவர்ஸ்லேருந்து அப்படியே போட்டுட்டு வரேன். ஸோ 1ஆம் தேதி 31 ரூபா போட்டேன், 2ஆம் தேதி 30 ரூபா, 3ஆம் தேதி 29 ரூபா அப்படின்னு நீங்கள் வேணுனாலும் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. கீழே சின்னதாக போட்டிருப்பேன். 6ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படின்னு 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1 2 3ன்னு ரிவர்ஸில் அப்படியே கீழே நம்பர் போட்டிருப்பேன். 1ஆம் தேதி 31 ரூபா போட்டேன், 2ஆம் தேதி 30 ரூபா, 3ஆம் தேதி 29, 4ஆம் தேதி 28, 5ஆம் தேதி 27, 6ஆம் தேதி 26 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக் ஃபுல்லாக அப்படியே போட்டு வந்து இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன தேதினா 13ஆம் தேதி. இங்கே சின்னதாக போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி 13. ஸோ 13 அன்னைக்கு 19 ரூபா. 13 அன்னைக்கு 19 ரூபா. நம்ம 19 ரூபா போட்டுட்டு இதில் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சேலஞ்ச் உண்டியலுக்காக அன்னன்னைக்கு மட்டும் அப்பப்போ எடுத்து வைக்கிறதுக்காக இந்த பர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். 19 ரூபி 10 15 19. ஸோ 19ன்றனால 10 ரூபி 15 16 17 18 19. ஸோ இன்றைக்கி சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். கேலண்டர் சேமிப்பு சரிங்களா. இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். கேலண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் வந்து செவுத்தில் மாட்டி வச்சிருப்பேன், வாலில் மாட்டி வச்சிருக்கனால என்னால் அப்பப்போ எடுத்து இந்த கேலண்டர் உங்களுக்கு காட்ட முடியல. அதனால தான் உண்டியல் மட்டும் காட்டிட்டு இருந்தேன். வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு லாங் வீடியோ ஷார்ட் வீடியோஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ போட்டிருந்தேன் எப்படி நான் வந்து இந்த உண்டியல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சேலஞ்சை. பட் வந்து அதுக்கப்புறம் நான் இந்த கேலண்டரை உங்களுக்கு காட்டவே இல்லை. காரணம் நான் வந்து செவுத்தில் மாட்டிருக்கனால உண்டியல் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டே இருந்தேன் சரிங்களா. இப்போ செகண்ட் உண்டியல் பார்ப்போம். உண்டியில் போட்டோன்னே நோட்லேயும் நம்ம எழுதிடுவோம். 13ஆம் தேதி 19 ரூபா போட்டிருக்கோம் சரிங்களா. அடுத்து வந்து 100 ரூபி சேலஞ்ச் 13ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ அதுக்கு ஒரு 100 ரூபா எடுத்து நம்ம உண்டியில் போட்டுருவோம். ஓகேங்களா. இந்த 10 ரூபி காயின் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குதான்னு பாருங்கள். 10 ரூபியில் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணுறப்போ உங்களால் ரெகுலராக கிடைக்குது அப்படின்னா அன்றைக்கி போடுங்க. அப்படி இல்லைனாலும் பெண்டிங் வச்சுட்டு நீங்கள் சேர்த்து போட்டுருங்க. 10th அன்றைக்கி 10 ரூபி போட்டிருக்கேன். 10th அன்றைக்கி எனக்கு வந்து 10 ரூபி காயின் கிடைக்கல, 20 ரூபி காயின் இருந்துச்சு. அதனால் அந்த 20 ரூபி காயினை 2 தடவை அன்றைக்கே போட்டுட்டு 10 டேட்டை போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 11th டேட்டில் நான் எதுவுமே போடலை. அதுக்கப்புறம் ரெகுலராக 12th டேட்டில் 10 போட்டிருக்கேன் சரிங்களா. சேர்த்து போட்டிங்கன்னா அந்த டேட்டே போட்டு ஈக்குவல் பண்ணிடுங்க. இப்போ 13 இன்னைக்கு 13ஆம் தேதி டே 13 10. ஸோ இந்த 3 விதமான சேலஞ்ச் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம். இது நல்லாவே இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன சைஸாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து 10,000க்கு கவுண்ட் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை தான் பாப்பா ஜனவரியிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அதில் இன்றைக்கி நம்ம சேவிங்ஸ் பண்ணிவிடுவோம் சரிங்களா. ₹100 எடுத்து நம்ம உண்டியில் சேவ் பண்ணுறோம்.
ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி 200 ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். அன்றைக்கி இந்த பென் எங்கே வச்சோன்னு தெரியாதனால ஸ்கெட்சில் பண்ணது அது எரேஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு உண்டியல். சரி வாங்க இப்போ நம்மள்ட்ட என்னென்ன உண்டியல் இருக்குது, அதில் நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய உண்டியல் சேவிங்ஸ்லாம் இது தான். இது ஆல்ரெடி 2025லையும் பண்ணிட்டு தான் இருந்தேன். 1-2 மாற்றம் மட்டும்தான், மற்றெல்லாம் பழசு தான். ஸோ என்னென்ன உண்டியல் சேவிங்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். மை உண்டியல் சேவிங்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு உண்டியல் சேவிங்ஸ் வந்து 10 rupees காயின் சேவிங். காயின் மட்டும் போடுறது, சரிங்களா? அது இந்த வருஷம் இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இதை சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். அது என்ன ரீசன்றது, இந்த உண்டியில் வந்து மாற்றிட்டு வேறு உண்டியல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அது என்னன்றது உங்களுக்கு வீடியோலே சொல்கிறேன். செகண்ட் வந்து 100 rupees நோட். நம்ம இதில் தான் 100 rupees போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது செகண்ட். தேர்டு வந்து கேலண்டர் சேவிங்ஸ். இது எல்லாமே 2026 நம்ம பண்ணிகிட்ருக்கிறது, சரிங்களா? ஸோ கேலண்டர் சேவிங்ஸ், மந்த்லி கேலண்டர் எடுத்து அதை அப்படியே ரிவர்ஸில் நம்ம உண்டியில் சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேலண்டர் வந்து ரிவர்ஸில் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து நம்மள்ட்ட கையில் காசு நிறையா இருக்கும், மந்த் முடிகிறப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்படியே ரிவர்ஸில் நான் போட்டுட்ருக்கேன். ஃபோர்த் ஒன்று வந்து பாப்பா காயின் சேவிங்ஸ்ன்றது என் பொண்ணோட உண்டியல். அதில் இதுதான் அந்த உண்டியல். இதில் தான் காயின்ஸ் மட்டும் போட்டுட்ருக்காங்க. இது 2025 வந்து இந்த காயின்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் காயின்ஸ் மட்டும் சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த்து என்னென்னா டார்கெட் ₹10,000க்கான உண்டியல் சேவிங்ஸ். அதுதான் இது மீஷோலேருந்து காம்போவில் 2 வாங்கினது. 1 கிஃப்ட் பண்ணியாச்சு, இன்னொன்று இது வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இதில் தான் என் பொண்ணு வந்து 10,000 rupees சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து 6th 6வது உண்டியல் சேவிங் எதுனா ஹஸ்பண்ட் உண்டியல். இந்த உண்டியல் தான் அது. ஹஸ்பண்ட் உண்டியல்ன்றதில் வந்து இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி போட்டதெல்லாம் எடுத்தாச்சு. அது வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எங்கள் மேரேஜ் ஆனப்போ இருந்த உண்டியல் இது தான். மேரேஜ் முன்னாடிலேருந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த உண்டியல் இது. இதில் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தோடனே, ஏன்னா இவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி கிடையாது, பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபீல்டு ஒர்க்கு டெய்லி பேசிஸில் தான் சேலரிலாம் வரும். ஸோ அப்படின்றப்ப இதில் வர காயின்ஸாக போட்டு சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போவுமே காயின்ஸ் தான். இப்போ 2 இயர்ஸாக தான் இதில் நோட்டு போட ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து நோட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து போட்டுட்டு எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சி இடையில அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ எடுத்துருவாங்க இந்த உண்டியில். அப்படி எடுத்தது தான் இது இப்போ காலியாக இருக்குது. இந்த உண்டியில் இப்போதைக்கு எம்டியாக தான் இருக்குது. நான் அவங்க எதுவுமே போடலை. அடுத்து 7th வந்து காயின்ஸ் சேவிங், சில்லறை சேமிப்பு. ₹1, ₹5, ₹2, இதில் ₹20. இதில் ₹10 காயின்ஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ ₹10க்கு தனியாக உண்டியல் வச்சனால 20 ரூபி காயினை இதை போட்டுட்ருக்கேன். ஸோ இது தனியாக சில்லறை சேமிப்பு. மை உண்டியல் சேவிங்ஸ் வந்து மொத்தம் 8 வகையான சேமிப்பு பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் 2026. ஸோ இந்த 8வது உண்டியல் எதுனா 50 ரூபி நோட்டு. இது இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. இது பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் உண்டியல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். இந்த 15ஆம் தேதி பொங்கல்லேருந்து இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து அந்த 10 ரூபி காயின்ஸை இந்த உண்டியிலையும் இதில் வந்து 50 ரூபி நோட்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன்.
ஸோ இதில் வந்து 10 ரூபி காயின்ஸ் போட்டுட்டு இதில் 50 ரூபி போடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இது எல்லாம் தான் என்னோட 2026க்கான உண்டியல் சேமிப்பு. மொத்தம் 8 வகையான உண்டியல் சேமிப்பு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியும் சிலது நான் ஃபாலோ பண்ணேன். இந்த வருஷம் இந்த 8ஐயும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இத்தனை உண்டியல் வாங்கி அப்படி சேவ் பண்ணணுமா, இந்த உண்டியலுக்கே ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அப்படி நினைக்கிறவங்க வீட்டில் ஏதாவது பாக்ஸஸ் இல்லை கிஃப்ட்டாக அந்த பாக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நீங்கள் போட்டு சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணணுன்றது நம்மளோட மெயின் டார்கெட்டாக இருக்கணும். எதில் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. நான் இந்த மாதிரி 8 விதமான உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை இனிமே பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ்னாச்சும் வேல்யூபிளாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.